சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 2024 பொறுத்த வரைக்கும் மலையாள சினிமாவுக்கு ஒரு ஓஹோன்னு இருந்துச்சு. படம் எல்லாமே பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது தமிழ் சினிமா பார்க்கும்போதும் கொஞ்சம் சுமாரான படங்கள் நிறையா வந்துச்சு. எப்போ தமிழ் சினிமா பூஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது மலையாள சினிமா நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் ஏன் வரல, இந்த டாபிக் தான் 2024 முழுக்க முழுக்க போய்கிட்டு இருந்தது. நம்மளும் இப்போ திரும்பி பார்க்கும்போது பரவாயில்லப்பா, 2024 மலையாள சினிமா நல்ல படங்கள்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஓரளவுக்கு கலெக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, பிரம்மஸ்தரம் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே நல்ல கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஓகே, மலையாள சினிமா நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, வெல்த்தியாக இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை அப்படிங்கிறதான் ஒரே நோட்டீஸில் போட்டு உடச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் மலையாளத்தில் 176 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 100 கோடிக்கு அவங்களுக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்களுடைய டாப் ஹீரோஸ் மூவிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய அடி. அதாவது ஃப்ளாப் தாண்டி டிசாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவோம். போட்ட காசே வராமல், போட்ட காசில் ஒரு 10%, 15% கூட வராமலாம் போகும்ல, அந்த மாதிரி நிலைமையில் தான் மலையாள இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் பார்க்கும்போது, ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபெஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பான அங்கே ஒரு அமைப்பு தொழிலாளருக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க எல்லாருமே கலந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. போட்டுட்டு நமக்கு டேக்ஸ் அதிகமாக வருது, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அதிகமாக வருது, ஜிஎஸ்டி ரொம்பவே ஜாஸ்தியாக வருது, இது எல்லாத்தையும் கூட சமாளிச்சிடலாம்ப்பா, ஆனால் இந்த நடிகைகள் சம்பளம் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது நடிகைகள் இந்த செட்டு போடுற ஒர்க்கு, இந்த மேக்கிங் செலவு, இது எல்லாமே படத்துடைய பட்ஜெட்டில் 60% மேலே வந்துடுது. இதில் இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை, அவங்களுக்கு காசு போகலை. இந்த ஃபெஃப்சியில் வேலை செய்கிற நபர்களுக்கு எந்த வருமானமும் பெருசாக இல்லை. 60% குடும்பங்கள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நடிகைகள் சம்பளத்தை கம்மி பண்ணணும், கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இல்லாமல் நமக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை ஜூன் 1ஆம் தேதி முதல் ஸ்ட்ரைக் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்த படத்துடைய ஷூட்டிங்கும் பண்ணக்கூடாது, எந்த படமும் தேட்டரில் போடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை திரும்ப பெருக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஓகே நல்ல படங்கள் தராங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பராக போகுதுன்னு நினைக்கும் போது இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா டொவினோ தாமஸ் நடித்த 2018 அப்படிங்கிற படம் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துச்சு. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படமும் ஒரு 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன முன்னி யுகந்தன் அவர்களுடைய படமும் 100 கோடி கலெக்ஷன் தாண்டிடுச்சுப்பா அப்படின்லாம் சொல்லும்போது ஓகே, இதெல்லாம் ஒரு வேளை ஃபேக் கலெக்ஷன் ரிப்போர்ட்டாக காமிக்கிறாங்களா, ஆடியன்ஸ் ஏமாத்துறாங்களா, ஸ்கேம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே நிற்குது. இதுவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய படங்கள் 200 கோடி 300 கோடி அப்படிங்கிற ஃபேக் கலெக்ஷன்லாம் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அது ஃபேக்காக இல்லையா அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் தான் நமக்குமே தெரிய வரும் அப்படிங்கிற விஷயம்தான். மலையாள சினிமா உண்மையிலே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் திரும்ப பெறுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் அதுக்கான பதில் சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் 5 நியூஸ் சேனல் பாருங்கள். சினிமா செய்திகள், அரசியல் செய்திகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.